الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم وقال أيضا وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وقال أيضا لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما من أمير عشرة إلا ويؤتى يوم القيامة مغلولا حتى يفكه العدل أو يوبقه الجور. وقال صلى الله عليه وسلم أيضا عليكم بالسمع والطاعة وإن تأمر عليكم عبد حبشي أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏதிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். இது 1447 ஆண்டின் ஷாபான் மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, கீழ்மாடியில் இருக்கக்கூடிய படியேறி வர முடியுமான அனைவர்களும் மேல் மாடியில் வந்து இடங்கள் காலியாக இருக்கின்றன, அந்த இடங்களை நிறைத்துக் கொள்ளுமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். நோயாளிகள், வயசாளிகள் தகுந்த அனைவர்களும் மிம்பர் இருக்கின்ற குத்துபா ஹத்தீப் இருக்கின்ற அந்த மாடியை முதலாவது நிறைத்துக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நமக்கு தெரியும், ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு என்று சொன்னாலும் அது பொருத்தமாகத்தான் இருக்கும். ஒரு சமூகத்துடைய ஆணிவேர், ஒரு அஸ்திவாரம், ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு என்ஜின் என்றும் சொல்லலாம். அதுதான் மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய மாளிகை. மதீனாவுக்கு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்த வீடு இருக்கவில்லை. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது பக்கத்தில் இருந்த காணியை விலை பேசினார்கள், தனக்கு வீடு கட்டுவதற்கல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டுவதற்காக வேண்டி. என் மஸ்ஜித் தான் அடிப்படை, மஸ்ஜித் தான் சமூகத்துடைய பிரதானமான ஒரு ஒளி விளக்கு என்பதை அந்த நிகழ்வினூடாக நாம் புரியலாம். கண்ணியமானவர்கள், இந்த சபையிலே 3 சாரார்கள் இருக்கிறோம். ஒன்று இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்கள், இன்னும் ஒன்று பிற மஹல்லாக்களை, பிற ஊர்களை சேர்ந்தவர்கள், இந்த பகுதியிலே தொழில் புரியக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அவர்களும் தங்களுடைய ஊர்களில், தங்களுடைய மஹல்லாக்களிலே மஸ்ஜிதுடைய நிர்வாக அங்கத்தவர்களாக, பொறுப்புதாரிகளாக சில வேளை இருக்கலாம். மூன்றாவது பகுதியினர்
இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள். அன்பானவர்களே, இந்த மஸ்ஜிதுடைய சமகால நிலைமைக்கு ஏற்றவாறு ஒரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்து 2 சாரார்களுக்கு இடையில் இருக்க வேண்டிய ஒற்றுமை, இணைப்பு, தொடர்பு, அந்த 2 சாராரும் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற பொழுது மஹல்லாவுக்கு, ஊருக்கு என்ன நலவுகள் நடக்கும் என்பதை நான் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்களுடைய வரலாறுடைய உதாரணங்களை முன்வைத்து நான் சுருக்கமான நேரத்தில் உங்களுக்கு நான் முன்வைக்க நினைக்கிறேன். அன்பானவர்களே, இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் புதிதாக தேர்வு நடந்து தேர்வு செய்யப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த ஓரிரு தினங்களுக்குள், 2-3 தினங்களுக்குள் நாம் முதலாவது ஹுத்பாவை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்கள் சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த நிர்வாகத்துக்கு சமூகம் என்ன செய்ய வேண்டும், மஹல்லாவாசிகள் அந்த நிர்வாகத்துக்கு எந்த முறையிலே ஒத்துழைக்க வேண்டும் என்ற சில விடயங்களை நான் உங்களுடைய சிந்தனைக்கு, உள்ளத்துக்கு நான் பதிய வைக்க ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, நிர்வாகம் என்பது அது பதவியா பொறுப்பா என்பதை உணர வேண்டும். நிர்வாகம் பதவியா பொறுப்பா என்றால் அது பொறுப்பு, அது ஒரு பதவி அல்ல, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு அல்லாஹ்வினால் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பு என்பதை உணர வேண்டும். அது தலைவராக இருக்கலாம், செயலாளராக இருக்கலாம், பொருளாளராக இருக்கலாம், உபதலைவராக இருக்கலாம், உபசெயலாளராக இருக்கலாம், ஏனைய உறுப்பினர்களாக இருக்கலாம், எல்லாமே பொறுப்புகள். இந்த மஸ்ஜிதுடைய கட்டிடத்துக்கான பொறுப்புகள் மாத்திரமல்ல, மஸ்ஜிதிலே மக்கள், மஸ்ஜிதுக்கு வருகின்ற மக்களுக்கு உரிய பொறுப்புகளும் அல்ல. இந்த மஸ்ஜிதுல் முனவ்வரா மூத்த உலமாக்கள் மூலம் வழிகாட்டப்பட்டு பெயர் வைக்கப்பட்ட இந்த மஸ்ஜித் முனவ்வரா, அவருடைய அர்த்தமே ஒளி பிரகாசம் வெளிப்படும் இடம், ஒளியூட்டப்பட்ட இடம். நூர் என்ற வார்த்தை, அந்நூர் அது பிரகாசம். எந்த கட்டத்திலும் அது இருளடையக்கூடாது, அது அணைந்து விடக்கூடாது, அது ஓப்பாகி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மாளிகை அது நூர் பிரகாசம் என்ற பெயர் வைக்கப்படாவிட்டாலும் அது பிரகாசம் தான் என்றாலும் பேரே ஒரு ஒளிமயமான பேர். எனவே அதற்கேற்றவாறு இந்த மஹல்லாவும் ஒரு ஒளிமயமான மஹல்லாவாக செயல்பட வேண்டும், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான சில வழிகாட்டல்களை தான் நான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். பொறுப்பு கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட பொறுப்பு? முன்னோர்கள் தன்னுடைய பொறுப்பை எந்த அளவு விசாலமாக சிந்தித்தார்கள் தெரியுமா? தன்னுடைய பொறுப்பை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுடைய மஸ்ஜித் நிர்வாகம் ஒரு அரசியல் அல்ல, ஆனால் சமூக பொறுப்பென்ற அடிப்படையில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அன்பானவர்களே, மதீனாவிலே ஆட்சி செய்கிறார்கள். சொல்கிறார்கள், ஈராக்கிலே, பக்தாதிலே ஒரு கழுதை பாதை சீரில்லாமல் குன்றும் குழியுமாக இருக்கின்ற பாதையில் ஒரு கழுதை இடறி விழுந்து அந்த குழியிலே விழுந்து செத்தாலும் இந்த உமரிடம் அதை பற்றியும் அல்லாஹ் கேட்பார். ஒரு கழுதை என்னுடைய ஏரியாவில் அது அநியாயமாக செத்தாலும் அதை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். ஏன் கண்ணியமானவர்களே, ஒரு எறும்பை அநியாயமாக கொண்டாலும் நம்முடைய கேள்வி இருக்கிறது. ஒரு சஹாபி ஒரு பிரயாணத்திலே ஒரு எறும்பு தீண்டியது, தூக்கம் டிஸ்டர்ப் ஆனது, எலும்பினார். பக்கத்திலே பார்க்கிறார், எலும்பு கூடு. அந்த எறும்பு கூட்டை நெருப்பால் எரித்து விட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், வார்ன் பண்ணினார்கள். ஒரு எறும்புக்கும் நமக்கு கீழால் அநியாயம் நடக்கக்கூடாது என்ற பார்வை தான் இஸ்லாமிய பார்வை. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்பானுடைய பொறுப்பை உணர்ந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொறுப்பில் எவ்வளவு கரிசனையாக இருந்தார்கள். இக்காமத் சொல்லப்பட்டு விட்டது. இக்காமத்துக்கும் தக்பீருக்கும் இடையில், இக்காமத்துக்கும் தக்பீருக்கும் இடையிலே ஒரு காதில் ஒரு ரகசியம் சொல்கிறார். உடனே தொழுகை கொஞ்சம் தாமதித்து நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக போகிறார்கள். போய் வேலையை முடித்துவிட்டு வந்து தக்பீர் கட்டி தொழுவிக்கிறார்கள். எங்கு போனீர்கள் யார் சொல்லலாம்? எமர்ஜென்சியாக போனீர்கள், ஒரு அவசரமாக போனீர்கள். இக்காமத் சொல்லப்பட்டு தொழுவிக்காமல் தொழுகை தாமதித்து விட்டு ஓடினீர்களே, எங்கு போனீர்கள்? அங்கே ஒரு மஹல்லாவிலே
2 கபீலாக்களுக்கிடையிலே பிரச்சினை, அவர்களை ஒற்றுமைப்படுத்த போனேன். கண்ணியமான நிர்வாகத்துக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. 2 வகையான பொறுப்புகள் இருக்கின்றன. ஒன்று ஆன்மீக பொறுப்பு, இன்னொன்று லௌகீக பொறுப்பு. ஒன்று கண்ணியமானவர்களே, மக்களுடைய ஆன்மீக துறை, மக்களுடைய ஈமான், இபாதத், மக்களுடைய வணக்க வழிபாடு, மக்களுக்கு மஸ்ஜிதிலே அதற்கான வழிகாட்டல்களை மஸ்ஜிதினூடாக வழங்குவது. இன்னும் அவருடைய லௌகீக பொறுப்பு, பௌதீக பொறுப்பு, அவருடைய சேவைகளை கண்காணித்து கவனித்து அதை நிறைவேற்றி கொடுப்பது. மஸ்ஜிதிலே வுது பூர்த்தியாக செய்யாமல் வந்த சஹாபியுடைய குதிகாலை பார்த்து வுதுவை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்திக் கொள்ள சொன்னார்கள். தொழுகையை பாலாக்கிய பாத்திலாகின்ற அமைப்பில் தொழுதவருடைய தொழுகையை திருத்திக் கொடுத்தார்கள். அதே மஸ்ஜிதிலே பசியோடு இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசிக்கும் உணவேற்பாடும் செய்தார்கள். 2ம் நடந்திருக்கிறது. அதே மஸ்ஜிதில் தொழுகையை படித்துக் கொடுத்தார்கள், அதே மஸ்ஜிதில் வுதுவை படித்துக் கொடுத்தார்கள், அதே மஸ்ஜிதில் ஹஜ்ஜை, உம்ராவை, ஜகாத்தை படித்துக் கொடுத்தார்கள். அதே மஸ்ஜிதிலே கண்ணியமானவர்களே பசியாளியுடைய பசிக்கும் முதலாவதாக தன்னுடைய வீட்டில் ஏதாவது இருக்கிறதா, தன்னுடைய வீடுகளுக்கு தான் தூது அனுப்பினார்கள். ஏதாவது சாப்பாடு இருக்கிறதா, பானங்கள் இருக்கிறதா. ஒரு மனைவியுடைய வீட்டிலிருந்து பால் கோப்பை வந்தது. அந்த மஸ்ஜிதிலே தங்கி படித்த அந்த மாணவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த பால் கோப்பையை போட்டினார்கள். அன்பானவர்களே, இது ஒரு நிகழ்வு. ஒரு நாள் இப்படி மஸ்ஜிதில் இருக்கின்ற பொழுது, வேறு தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, வேறொரு தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சபையிலே சில சஹாபாக்கள் வருகிறார்கள். அரைகுறை ஆடையோடு, உடுக்க ஒழுங்கான உடுப்பில்லை, மறைவிடங்களை மறைத்துக் கொண்டு மேனிகள் பெரிய அரைகுறை ஆடையோடு வருகிறார்கள். அதை கண்ட சமூக தலைவர், அதை கண்ட மஸ்ஜித் நபியுடைய நிர்வாகி உடனே தன்னுடைய தலைப்பை மாற்றி அவசரமாக மக்களை எல்லாம் ஒன்று சேருங்கள் என்று சொல்லி இமீடியட்டாக உடனே ஒரு குத்பா செய்கிறார்கள். ஆடை இல்லாமல் வந்த மக்களுக்கு ஆடை கொடுக்குமாறு, உதவி செய்யுமாறு, அவர்கள் பசியாளிகள் சாப்பாடு கொடுக்குமாறு தனியான ஒரு குத்பாவை எமர்ஜென்சியாக உடனே அந்த குத்பாவை நிகழ்த்தினார்கள். ஆடை கொடுக்கின்ற சிறப்பு, உணவளிக்கின்ற சிறப்பை சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், குத்பா முடிகிறது, ஒரு ஆடை மலை, ஒரு உணவு மலை குவிந்தது. மலை போன்ற ஆடை, மலை போன்ற உணவுகள், இதுவும் பொறுப்பு. அன்பானவர்களே, அதே போல நிர்வாகிகள், இது சபைகளிலே வரவேற்பு கிடைக்கின்ற, நற்காப்பர் கிடைக்கின்ற, பூமாலை கிடைக்கின்ற, சீஃப் கெஸ்டாக வந்து சபைகளை கலந்து கொள்கின்ற, கல்யாண வைபவங்களிலே டேபிள்களை ரிசர்வ் பண்ணுகின்ற, அல்லது என்ன வந்து சமூகத்திலே ஷோ காட்டுகின்ற பொறுப்பு அல்ல, ஃபீல்டுக்கு இறங்கி செய்ய வேண்டிய பொறுப்பு. நாங்கள் எல்லாம் பெரியவர்கள், குடிமக்கள், மஹல்லாவாசிகள் எல்லாம் நமக்கு கீழே அடிமைகள் என்ற உணர்வு இருக்கக்கூடாது. எல்லோரையும் மதிக்க வேண்டும், எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள், நமக்கு பிடித்தவர்கள், நம்மை தேர்ந்தெடுத்தவர்கள், நமக்காக சார்பாக பேசக்கூடியவர்கள் இல்லை, நம்மை எதிர்க்கக்கூடியவர்களும் நம்முடைய நிர்வாகத்துக்கு கீழே உள்ளவர்கள் தான் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அவர்களுக்குரிய உரிமைகளும் சென்றடைய வேண்டும். ஹமசலாதுலம் அவர்களை எதிர்த்த கண்ணியமானவர்களே, முஸ்லிக்கீங்கள் கூட குப்பை கொட்டியவர்கள், கழிவுகளை கொண்டு வந்து போட்டவர்கள், காயப்படுத்தியவர்கள், மனசை உடைத்தவர்கள், அடித்தவர்கள், என்ன நபிசல்லாஹு அவர்களுக்கு எதிராக குரூப்புகளை சேர்த்தவர்கள், நபிசல்லாஹு அவர்களுக்கு எதிராக சதிகளை செய்தவர்கள், நஞ்சை பூசி மாமிசத்தை சென்ன கொடுத்தவர்கள், கண்ணியமானவர்களை சூனியம் செய்தவர்கள், யஹூதிகள், முஸ்லிக்கீங்கள், முனாஃபிக்குகள் எல்லோரையும் இணைத்துக் கொண்டுதான் போனார்கள், ஒதுக்கவில்லை. எந்த அளவு இணைத்தார்கள், எந்த அளவு அரவணைத்தார்கள், அல்லாஹ் தடுக்கும் வரை அரவணைத்தார்கள். அல்லாஹ் தடுக்கும் வரை அந்த தன்னுடைய பொறுப்பு, இவனும் என்னுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கின்ற ஒருவன், என்னுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கின்ற ஒருவன் என்று முழு ஃபித்னாக்களுடைய ஆணிவேர், முழு ஃபித்னாக்களுடைய மிகப்பெரிய ஒரு ரோல், மிகப்பெரிய பங்குதாரி அப்துல்லா இப்னு உபை, முனாஃபிக்குகளின் தலைவன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன கேவலங்கள், இழிவுகள், என்ன சேதங்கள் ஏற்பட்டுச்சோ எல்லாவற்றுக்கும் இவன் தான் பேசிக். அவனுடைய ஜனாசாவை கூட தொழுவிக்க முன்னாகிவிட்டார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்குகள் நரகத்தின் கீழ்த்தட்டில் இருப்பார்கள். சக்தியிலே கீழே இருப்பதுதான் நெருப்புக்கு நெருக்கம். சக்தியிலே முதலாவது எதை போடுகிறோமோ
தாளிப்பதற்காக போடுவோமே, அதுதான் முதலாவது நெருப்புக்கு நெருக்கம். நரகத்திலே மிக கீழ்த்தட்டில், சொர்க்கம் மேல்தட்டு, நரகத்திலே மிக பயங்கரமானது கீழ்த்தட்டு. அந்த கீழ்த்தட்டில் இருக்கிற முனாஃபிக்குகளின் தலைவர் அப்துல்லா இப்னு உபையுடைய ஜனாசாவை கூட தொழுவிக்க முன்னாகிவிட்டார்கள். அல்லாஹ் தடுத்தான், அவர்களுக்கு தொழுவிக்க வேண்டாம் என்றான், இஸ்திக்பார் செய்ய வேண்டாம் என்றான். நீங்கள் 70 தடவைகள் இஸ்திக்பார் செய்தாலும் அவர்களை நாங்கள் மன்னிக்க போவதில்லை. பழைய கஃபிரல்லாஹு லஹும் சூரா முனாஃபிகூன்ல வருகிறது. அந்த ஆயத் இறங்கும் வரைக்கும் முன் வந்தார்கள். அல்லாஹ் தடுக்க முன்னால் உமரையெல்லாம் தடுத்தார்கள். யார் சொல்லலாம், இவனுக்கு நீங்கள் தொழுவிக்க கூடாது, இவன் முனாஃபிக்குகளின் தலைவன், இவன் அல்லாஹ்வுடைய விரோதி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நான் தொழுவிப்பேன், இஸ்திக்பார் செய்வேன், மாலம் உன்ஹ அன்ஹு, நான் அல்லாஹ்வின் புறமிருந்து தடை வரும் வரைக்கும் நான் இதை செய்வேன். தொழுவிக்க தயாராகும் பொழுது அல்லாஹ் தடுத்தான். என்ன தெரியுமா சொன்னார்கள், என்னுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கின்றவன், எனக்கு எதிராக செயல்பட்டவன், என்னை வெட்டியவன், என்னை கொத்தியவன், எனக்கு எதிராக சதிகளை செய்தவன் பரவாயில்லை, என்னால் நான் செய்ய வேண்டியதை செய்வேன், என்னுடைய உரிமையை கடமையை நான் நிறைவேற்றுவேன், என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுவேன். என்ன சொன்னார்கள், 71 தடவை இஸ்திக்பார் செய்தால் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் 70 விட கூட ஒன்று செய்து அவனுக்கு அவன் மன்னிப்பு தருப்பேன். இன்னும் ஒரு விடயம் அன்பானவர்களே, எப்பொழுதுமே ஆர்டர் போடக்கூடியவர்கள் அல்ல நிர்வாகிகள், செயல்படக்கூடியவர்கள், பிராக்டிக்கலாக செயல்படக்கூடியவர்கள். மாஷா அல்லாஹ், யாருக்கும் வக்காலத்து வாங்குவதை சொல்லவில்லை, நான் பேசிக்கொண்டு வருவதெல்லாம் நிர்வாகத்துக்கு பாதகமான விடயங்கள். நாம் அறிந்தவரை உங்களுக்கெல்லாம் தெரியும், யாருக்கு நான் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் நீண்ட கால உறவோடு இருப்பவர்கள், ஆரம்பம் தொட்டு புதியவர்கள் இணைக்கப்பட்டிருக்கலாம், முன்திருந்தவர்களும் வந்திருக்கலாம். இதுவரைக்கும் இந்த மஸ்ஜிதுக்காக யார் யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, தியாகம் செய்தார்களோ, அவர்களில் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபறுகளையும் எல்லாம் சொர்க்க பூங்காவாக்குவானாக. இப்பொழுது இருக்கின்ற நிர்வாகிகள் நான் அறிந்தவரை மாற்று கருத்துக்கள் என்னிடம் தெரிவிக்கலாம். ஒரு அகங்காரம் உள்ள, ஒரு பெருமைத்தனம் உள்ள, ஓடர் போடுகின்ற, காலுக்கு மேல் காலை போட்டுக்கொண்டு கதிரையில் அமர்ந்து கட்டளை போடுகின்ற அப்படிப்பட்ட நிர்வாகிகள் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்னை விட ஃபீல்டுக்கு இறங்கக்கூடியவர்கள் என்றாலும் புதிதாக வந்திருக்கின்றவர்களுக்கு ஒரு புத்திமதிக்காக நான் சொல்கிறேன், மக்களோடு மக்களாக பாடுபடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். மஸ்ஜித் நபவி கட்டப்படுகிறது, மஸ்ஜித் நபவி கட்டப்படும் பொழுது அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், அதை அங்கு தூக்குங்கள், இங்கு வையுங்கள், இதை எடுங்கள், கல்லை கொடுங்கள், மண்ணை கொடுங்கள், அந்த கம்பை கொடுங்கள் என்று ஓடர் போடாமல் சமூகத்துடைய தலைவர் எடுபடி வேலை செய்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லை தூக்குகிறார்கள், மண்ணை தூக்குகிறார்கள். அது 2 சஹாபாக்கள் கொஞ்சம் வேலை செய்த கலைப்பிலே கொஞ்சம் ஓய்வெடுப்போம் என்று ரெஸ்ட் எடுக்க பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலை செய்வதை கண்டு ஒரு பைட் படிக்கிறார்கள். லைன் காதுனா ஒன் நபி யஅமலு லதாக மின்னா அல் அமலுல் முபல்லலு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வேலை செய்யும் பொழுது, ஃபீல்டுக்கு இறங்கி பணிபுரியும் பொழுது, மஸ்ஜிதுடைய கட்டுமான பணியில் ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்பதா? நாங்கள் அப்படி உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தால் அது கேவலமான செயல், அது பிழையான செயல் என்று அவர்கள் களைப்பை விட்டு, டயர்டை விட்டு இன்னும் வேலை செய்தார்கள் என்ற வரலாறு கவியினூடாக கவிதை படித்து அதை உணர்த்துகிறார்கள். எனவே சமூகத்தோடு ஒன்று கொண்டு இணைந்து செயல்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, இரவிலே உலா வருவார்கள் உமர் இல்லாதவர்கள். இரவிலே உலா வரும் பொழுது ஒரு வீட்டிலே குழந்தைகள் அழுகின்ற சத்தம், அங்கே அனுமதி கேட்டு உள்ளே போகிறார்கள். அங்கு ஒரு தாய் அடுப்புக்கு பக்கத்திலே சட்டியில் ஏதோ வைத்து கிண்டிக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். தாயை என்ன, பிள்ளைகளுக்கு பசி, ஏன் சட்டியில் என்ன வைத்திருக்கிற, அவசரமா சமைத்து கொடுக்கலாமே. சட்டியிலே ஒன்றுமில்லை, தண்ணீரை நிரப்பி கற்களை போட்டு குலுக்கிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ நான் சமைப்பதாக பிள்ளைகள் நினைத்து ஆறுதடையட்டும் என்று கற்களை போட்டு குலுக்கிக் கொண்டிருக்கிறேன், அப்படி கிண்டிக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? அவர் சொல்லுகிறார், ஆட்சியாளர், இந்த பொறுப்பாளர், என்னுடைய அதிகாரி உமருக்கெல்லாம் இது விளங்குவதில்லையா? உமரெல்லாம் இருக்கிறவருக்கு தெரியாது. உமருக்கு நான் எங்களோட விஷயம் எல்லாம் கண்ணுக்கு பற்று இல்லையா? கண்ணியமானவர்களே, உடனே போனார்கள் பைத்துல் மால் பொதுநிதிக்கு, ஸ்டோருக்கு போனார்கள். ஸ்டோருக்கு போய் ஈச்சம்பழம், அதே போன்று மா, அதே போன்று இப்படியான அதுக்கு சரியான நெய், இப்படியான பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து கண்ணியமானவர்களே மூட்டையிலே கட்டி அந்த ட்ரை ஃபுட்டை, அந்த உலருணவு பொதியை தூக்க முனைகின்ற பொழுது ஊழியர், பணிவிடையாளர், சேவன் அஸ்லம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் நான் தூக்குகிறேனே,
கண்ணியமானவர்களே, உலகில் 2/3 பகுதியை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளருடைய சமூக பணி, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்த செயல். கேட்டார்கள் என்ன தெரியுமா? வேண்டாம் அது சொல்லவில்லை. மறுமையில் என்னுடைய பாவச் சுமையை நீ சுமப்பாயா? சுமக்க மாட்டியே, என்னை தூக்க விடு. தானே சுமந்து வந்து தானே சமையல் அறையில் உட்கார்ந்து இங்க ஒரு நாட்டாமையாக பொதி சுமந்து அங்கு ஒரு குக்காக ஒரு சமையல்காரனாக சமைத்து விட்டு போட்டுக்கொடு என்று வராமல் தானே அப்படியே அந்த பாத்திரங்களிலே போட்டு சாப்பாட்டை பங்கு வைத்து அதை தாய் அப்படியே பிள்ளைகளுக்கு ஊட்ட, பிள்ளைகள் சிரித்து மகிழும் வரைக்கும் அந்த வீட்டில் ஒரு மூலையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்து விட்டு அழுத நிலைமையில் உள்ளே போன வீட்டில் சிரித்த நிலைமையில் பிள்ளைகளை விட்டுவிட்டு வந்த வரலாறு நம்முடைய முன்னோர்களுடைய பொறுப்புணர்ச்சியுடைய வரலாறு. எனக்கு நிர்வாகிகள் எல்லோரையும் அரவணைக்க வேண்டும், ஊருக்கு நல்ல பணிகள் செய்ய வேண்டும். ரமதான் வருகிறது, ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது, ஒரு மாதமும் இல்லை. கனிமன ஷாபான் பிறை கண்டோம், இது 2-3 நாட்கள் ஓடிவிட்டன. எனவே நாம் ரமதானை சிறப்பாக அமைக்க வேண்டும். ரமதானுடைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். ரமதானுடைய எந்த ஏழை குடும்பங்களும் பட்டினி நோன்பு பிடித்துவிடக் கூடாது. எந்த அனாதைகள் வாழ்கின்ற வீடுகளும் கனிமன பச்சை தண்ணீரும் ஈச்சப்பழமும் மஸ்தியுடைய கஞ்சியும் மாத்திரம் அவர்கள் அரைகுறையாக உட்கொண்டு இஃப்தார் செய்துவிடக் கூடாது. இப்போது இருந்து திட்டம் திட்ட வேண்டும். அதற்கு தனவந்தர்கள், செல்வந்தர்கள், பணக்காரர்கள் இப்பொழுதிருந்தே தங்களுடைய நியத்துகளை வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானே, எத்தனை நிகழ்வுகள் நமக்கு தெரியாமல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இஃப்தார் என்ன? பிஸ்கட்டும் பிளேண்டியும். சஹர் என்ன? மஸ்ஜிதிலே வந்த கஞ்சியில் அரவாசியை வைத்து சாப்பிட்டோம், சோறு மாத்திரம் சாப்பிட்டோம். கறி இருந்தால் சோறு இல்லை, சோறு இருந்தால் கறி இல்லை. இப்படிப்பட்ட குடும்பங்கள் வாழ்க. நிர்வாகிகள் இப்போது இந்த அழகான திட்டம் தீட்டி அதற்குரிய எந்த வீட்டிலும் ஒரு பசியாளி ஒரு துக்கத்தோடு மனமடைந்த நிலைமையில் கண்ணீர் வடித்து இந்த ரமதானையோ ஏனைய நாட்களே கழிக்க கூடாது. இது ஒரு பகுதி. இதை நீண்ட நேரம் பேச முடியாது, நேரம் இடம் கொடுக்காது. எனவே நிர்வாகிகள் வந்திருக்கின்றவர்கள் மாஷா அல்லாஹ் மூத்தவர்கள் அனுபவசாலிகள் இருந்தாலும் நம்மை விட மூத்த, நம்மை விட அனுபவம் வாய்ந்த, நம்மை விட நிர்வாகத்தை அழகாக பல வருடங்கள் செய்கின்ற பல பணிகள் செய்கின்ற நிர்வாகிகளை, மூத்தவர்களை போய் சந்திக்க வேண்டும். அவர்களிடத்திலே பாடங்கள் படிக்க வேண்டும், அனுபவங்களை பகிர வேண்டும். மூத்த உலமாக்களை வைத்து புத்திமதிகள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர்களுக்கு முன்வைத்து 2வது பகுதியை நான் சொல்லி முடிக்கிறேன். ஊர் மக்கள் யார் பொறுப்பாக வந்தாலும் வெளிப்படையாக அமைதியாக தேர்வு நடந்து ஊர்ஜீதமாக எந்த விதமான சந்தேகங்களுக்கும் இடம் இல்லாமல் அல்லாஹ் ஒரு குழுவை நமக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார். மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். மனிதர்கள் யாரும் 100க்கு 100 குறையற்றவர்கள் அல்ல. அப்படி மனிதர்களில் சிறந்தவர், மாமனிதர், புனிதர், உத்தமர், உள்ளம், இருதயம், சின்ன வயதில், ஒரு காலத்தில் 4 வயதில், இன்னொரு 6 வயதில், 4 வயதிலேயே உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து ஷைத்தான் டச் பண்ணுகின்ற பட்டன் என்று சொல்லலாம். ஷைத்தான் டச் பண்ணுகின்ற அந்த பார்ட், அதை வெட்டி எடுத்து சுத்தப்படுத்தப்பட்டவர்கள். மியாராஜை பற்றி பேசினோம். மியாராஜுக்கு போகின்ற பொழுதும் அந்த ஹார்ட் ஜம்சம் தண்ணீரால் கழுகப்பட்டு ஈமானாலும் ஒளியாலும் நிறைந்த தட்டிலே போடப்பட்டு ஈமானும் ஒளியும் ஃபில் பண்ணப்பட்டு இணைக்கப்பட்டு மீண்டும் அப்படியான சுத்தமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே குறை சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் சேர்ந்து விடக்கூடாது. நபியவர்களிலேயே பிழை கண்டார்கள். பிழை இல்லை, இவர்களுடைய ஈமானுடைய பலகீனம், இவர்களுடைய குறைபாடு, அவர்களுடைய வெறி, அவர்களுடைய குரோதம், குறை பேசினார்கள். எனவே நாம் அப்படிப்பட்ட நிலைமைகளில் ஆளாகிவிடக் கூடாது. நலவு நடக்கட்டும், பக்கபலமாக இருப்போம், கனிமன உதவியாக இருப்போம். என்னுடைய ஐடியாவால் உதவி செய்ய முடியுமா? உதவி செய்வோம். என்னுடைய பொருளால் உதவி செய்ய முடியுமா? உதவி செய்வோம். கட்டுப்படுவோம். இப்படி நான் ஓதிய ஆயத்துகளையும் ஹதீஸை விளங்கப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன நிகழ்வுகளோடு ஈமான்தாரிகள் அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அத்தியுர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுங்கள். உலில் அம்ரி மின்கும். உலில் அம்ரி 2 வகை, நாம் 3ஆகவும் பிரிக்கலாம். ஒன்று உலுலம், மார்க்க விடயத்தில் பொறுப்பான உலமாக்கள், உலமாக்களை கட்டுப்படுங்கள். மார்க்க விடயங்கள் ஹலால் ஹராம், சரி பிழை, நல்லது கெட்டது, இது சரியான வழி, நேரான வழி, பிழையான வழி,
எது ஈமான், எது குஃபர், எது ஷிர்க், எது சொர்க்கத்துடைய அமல், எது நரகத்துடைய அமல். உலமாக்களுக்கு கட்டுப்படுங்கள். உலமாக்களுடைய ஃபத்வா, உலமாக்களுடைய வழிகாட்டு, உலமாக்களுடைய அட்வைஸ், உலமாக்களுடைய புத்திமதிகளை கேட்டு நடங்கள். இது முதலாவது கருத்து. அப்படி மார்க்க பொறுப்புதார்கள். அந்த மார்க்கத்தை கட்டுப்படுகிற பொழுது நம்முடைய துனியாவும் உலகம் சீராக அமையும் என்பது அதுக்கு உள்ளடங்கி இருக்கிறது. இரண்டாவது, அரசாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக நமக்கு இருக்கின்ற தலைவர்களை கட்டுப்படுவது. அடுத்து சமூக ரீதியாக நமக்கு இருக்கின்ற தலைவர்களை கட்டுப்படுவது. சமூக ரீதியான தலைவர்கள் தான் நிர்வாகிகள். நமக்கு யார் யார் வந்திருக்காங்க எனக்கே தெரியாது, அதை இன்னும் நான் பார்க்கவில்லை. என்னால் புதிய நிர்வாகம் வந்திருக்கிறது. சில வேளை எனக்கும் நிர்வாகத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் சொந்த பிரச்சனை இருக்கலாம். சொந்த பிரச்சனையை மஸ்ஜிதுக்கு இருக்கக்கூடாது. வியாபார பிரச்சனை இருக்கலாம், அதை மஸ்ஜிதுக்கு இருக்கக்கூடாது. பக்கத்தை வைத்து பிரச்சனை இருக்கலாம், அதை மஸ்ஜிதுக்கு இருக்கக்கூடாது. ஏதாவது வாய்த்தக்கங்கள், மனஸ்தாபங்கள் இருக்கலாம், அதை மஸ்ஜிதோடு இணைத்து சொந்த கோபங்கள், குரோதங்களை, நீங்கள் யாரும் அப்படி இல்லை. சில இடங்களில் நடக்கின்றன. சில இடங்களில் நமக்கு தேவையானவர்களை போட்டுக் கொள்கிறார்கள். சில வேளை மஸ்ஜிதுடைய ஒரு காணியை, ஒரு கடையை யாராவது பிடித்துக் கொண்டிருப்பார்கள். கூலி கொடுக்கவும் மாட்டார்கள். இங்கு இருக்கிறதா இல்லை அல்லாஹ் ஆலம். ஆனால் இருக்கின்ற பள்ளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது வழக்கு போடப்பட்டிருக்கும். மஸ்ஜித், உதாரணம் சொல்கிறேன், அது வழக்கு போடப்பட்டிருக்கும். அது மஸ்ஜிதுக்கு சார்பாக வழக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் அடுத்த நிர்வாக கூட்டத்திலே அந்த காணி பூமியை, வீட்டை, காணியை பிடித்தவர்கள் தங்களுக்கு தேவையானவர்களை கொண்டு வந்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்கின்ற வேலையெல்லாம் செய்வார்கள். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், சில விடயங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, தவறு இருந்தால் நீங்கள் உரிய திருத்தி தரலாம் எனக்கு என்றாலும், சொந்த பிரச்சனையை மஸ்ஜிதுக்கு எடுத்தால் மஹல்லா தான் சீரழியும். சண்டையிலே 3 வருடம் ஓடிவிடும். அவருக்கு எதிராக இவர் பெட்டிஷன் அடிப்பது, இவருக்கு எதிராக அவர் வழக்கு போடுவது, இந்த வழக்குக்கே ஓடி ஓடி மஹல்லாவிலே சேவை செய்ய கிடைக்காது. ஒரு கவனத்தோடு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சமூகத்தை முன்னேற்ற முடியாது. எனவே கட்டுப்படுவோம். அல்லாவுக்கு கட்டுப்படுகிறீர்களா? பொறுப்புதாரிகளை கட்டுப்படுவது ஈமானுடைய பகுதி. அந்த ஆயத் 3 சாராருக்கும் கட்டுப்பட்டால் ஏன் கண்ணியமான அல்லாஹ்வை ரசூலை சொல்லிவிட்டு பொறுப்புதாரிகளை சொல்ல வேண்டும்? அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டால் போதும் தானே என்றால் என்ன அர்த்தம்? அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டுமா? பொறுப்புதாரிக்கு கட்டுப்படத்தான் வேண்டும். ஆனா பாவமான காரியங்களில், பிழையான காரியங்களில், மார்க்கத்துக்கு புறம்பாக கட்டுப்படக்கூடாது. படைத்தவனுக்கு மாறு செய்யும் விடயத்தில் எந்த படைப்பினங்களுக்கும் கட்டுப்படக்கூடாது. பாவங்களில் அது சொந்த பெற்றோர்களாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு எவ்வளவு கருணை காட்ட சொல்கிறான் அல்ல, உபகாரம் காட்ட சொல்கிறான் அல்ல, கவனிக்க சொல்கிறான் அல்ல. அவர்களும் பாவங்களை, ஷிர்க்கை, குஃப்ருக்கு உதவி தேடினால் பெற்றோர்களுக்கும் குஃப்ரு ஷிர்க்கிலே கட்டுப்படக்கூடாது, பாவங்களில் கட்டுப்படக்கூடாது. நல்ல விடயங்களை தான் பெற்றோருக்கும் கட்டுப்பட வேண்டும். எனவே பெற்றோருக்கு பாவத்தில் கட்டுப்படக்கூடாது. நிர்வாகத்துக்கு தவறான வழிகளில் யாரும் கட்டுப்படக்கூடாது. ஆனால் ஊர் மக்கள் எந்த அளவு ஒத்துழைப்போமோ, எந்த அளவு நாங்கள் பங்களிப்பு செய்வோமோ ஊர் நல்லா இருக்கும். நமக்கு இன்று 40, 50, 60 வயது. இன்னும் 20 வருடங்களில் நாம் எங்கிருப்போம்? இன்னும் 30 வருடங்களில் நாங்கள் எங்கிருப்போம்? இன்னும் 20 வருடங்களில் நம்முடைய 10 வயது பிள்ளை 30 வயது வாலிபன். இன்னும் 20 வருடங்களில் நம்முடைய 5 வயது பிள்ளை 25 வயது வாலிபர். இன்னும் 40 வருடத்தில் நம்முடைய 1 வயது குழந்தை 41 வயது ஒரு தந்தை. நம்முடைய பிள்ளைகளுக்கு மஹல்லாவை சீரமைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மஹல்லாவை, இந்த மஸ்ஜித் முனவ்வராவை சூழ உள்ள இந்த பகுதியை அழகான முறையில் அமைத்துக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எதிர்கால நிர்வாகிகள், நம்முடைய பிள்ளைகள் எதிர்கால உலமாக்கள், நம்முடைய பிள்ளைகள் எதிர்கால அரசியல்வாதிகள், நம்முடைய பிள்ளைகள் எதிர்கால வியாபாரிகள், நம்முடைய பிள்ளைகள் எதிர்கால சமூக பணியாளர்கள். நம்மை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டாம். நமக்கு இன்னும் 1 வருடமா, 1 நாளா, 1 மணித்தியாலமா, 5 வருடமா ஆயுள் தெரியாது. இங்கு இருக்கிறதா இல்லையா தெரியாது. ஆனால் எல்லா இடங்களிலும் ஒரு குழு இருக்கும். தாங்கள் செய்வதும் இல்லை, செய்ய விடுவதும் இல்லை. அப்படி யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று நல்ல நினைக்கிறேன். அப்படி மாறிவிட வேண்டாம். பிள்ளைகளை பாருங்கள், இளம் சந்ததியை பாருங்கள். நாங்கள் மூத்தவர்கள் எப்படி நிர்வாகத்தை ஊரோடு சேர்ந்து, ஊர் மக்கள் நிர்வாகத்தோடு சேர்ந்து அழகாக செய்து காட்டுகிறோமோ, நம்முடைய இளம் சிறார்களும் வாலிபர்களும் அதைத்தான் பின்பற்றுவார்கள், அதைத்தான் ஃபாலோ பண்ணுவார்கள். நம் அழகான வழிகாட்டலுக்கு நபியவர்கள் தயாரித்தார்கள். கண்ணியமானவர்களே, சிறந்தவர்களை தயாரித்தார்கள், அழகாக வழிநடத்தினார்கள். எனவே எல்லா விடயங்களும் ஒத்துழைப்போம். ஒரு கூட்டம் என்றால், பொது கூட்டம் என்றால் எல்லோரும் வருவோம். ஒரு நிர்வாகம் ஒரு முடிவை எடுத்து மக்களுக்கு அறிவித்தால் அதை ஃபாலோ பண்ணுவோம். எல்லோரும் மாஷா அல்லாஹ். உதாரணங்கள் சொல்கிறேன்.
சந்தா கொடுக்கிறோம். ஆனா சந்தா கண்ணியமானே வசதி உள்ளவர்கள் வசதிக்கு ஏற்றவாறு கூட்டிக் கொடுக்க வேண்டும், கொடுப்பனங்களை கூட்டிக் கொடுக்க வேண்டும். மஸ்ஜிதுடைய இமாம்களா முஅத்தின்களா ஒரு புதிய நிர்வாகம் வந்தால் உள்ளிருந்து பணியை ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது மஸ்ஜிதுடைய ஊழியர்களை மேம்படுத்த வேண்டும். அவர்களை சந்தோஷமாக திருப்திகரமாக வைத்தால்தான் அவர்களுடைய பணி நிம்மதியாக நடக்கும், வேறு சிந்தனைகள் இல்லாமல் நடக்கும். அதற்கு வெளியில் இருக்கின்ற தனவந்தர்கள் உதவி செய்ய வேண்டும். மஸ்ஜிதுக்கு வருகின்ற வருமானத்தை வைத்து மாத்திரம் சம்பளங்களையோ மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. என்னுடைய செய்வீர்கள் கடன் பில்லை பொறுப்பெடுக்கலாம். எத்தனை 1 மீட்டரா பிரித்து பொறுப்பெடுக்கலாம். 2-3 மீட்டர்கள் பிரித்திருக்கிறது. ஒரு முதல் இந்த தட்டுடைய கடன் பில்லை நான் பொறுப்பெடுக்கிறேன், ஓட்ட பில்லை நான் பொறுப்பெடுக்கிறேன். கண்ணியமானே ஒரு ஒரு ஹஜரத்துடைய சம்பளத்திலே ஒரு 50% நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று முன் வாருங்கள். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுக்கு மிம்பர் செய்து கொடுத்தது ஒரு பெண். மஸ்ஜித் நபியுடைய மிம்பர் இருக்கிறது. நபியவர்கள் அந்த ஆரம்பத்தில் ஈச்சங்குச்சியிலே குத்துபா செய்கின்ற பொழுது ஒரு பெண் தான் புதிய மிம்பர் செய்து கொடுத்தார். ஒரு சமூகத்திலே, ஒரு மஹல்லாவிலே, ஒரு ஊரில் இருக்கின்ற ஒரு தாய், ஒரு பெண்மணி மஸ்ஜிதுக்கு மிம்பர் செய்து கொடுக்கிறேன் யாரும் சொல்லலாம் என்று முன் வந்தார் என்றால், நமக்கு கனிமன பேர் வைக்க நம்முடைய தந்தை ஓடி வந்தது இந்த மஸ்ஜித் தான். நாம் அலிஸ்பா ஓதியது இந்த மஸ்ஜித் தான். நாம் முதலாவது தொழுது சுஜூத் செய்தது இந்த மஸ்ஜித் தான். நாம் மஹல்லாவில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுபடி மௌத்தாகினால் நம்முடைய ஜனாசா தொழுவிக்கப்பட இருப்பது இந்த மஸ்ஜித் தான். இந்த மஸ்ஜித் என்னுடைய செலவில் ஒரு ஃபேன் இருக்கிறதா, ஒரு பல்ப் இருக்கிறதா, ஒரு மீட்டர் ஒரு 10 காப்பட் கொண்டு இருக்கிறதா, ஒரு 100 டைல் இருக்கிறதா, ஒரு 50 கற்கள் இருக்கிறதா, ஏதாவது இந்த மஸ்ஜிதுக்கு நான் என்ன செய்யலாம்? சிந்திப்போம். இப்படி சிந்திப்போம். அல்லாஹ்வுடைய மாளிகையை உயர்த்துவோம், வளர்ப்போம். எனவே நான் பேசிய விடயங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால், யாருக்கும் மனசு நோகின்றபடி பேசியிருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக அதை பொறுத்துக் கொள்ள நினைக்கிறேன். எனவே வந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கு தான் முதலாவது சொன்னேன், தெளிவாக சொன்னேன். அவர்களுக்கு நான் பேசிய விதமே உங்களுக்கு விளங்கி இருக்கும். நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கவில்லை. அவருடைய பொறுப்பில் தான் ஆரம்பித்தேன். பட்டல் பூசவும் இல்லை, பானி ஊற்றவும் இல்லை. அவர்களை நான் எந்த முறையிலே சுருக்கமாக சொல்ல வேண்டிய விடயங்களை அவர்களுக்கு சொல்லித்தான் ஆரம்பித்தேன். அவர்களுக்கு பேசிய நான் அவர்களுக்கு மாத்திரம் பேசிவிட்டு இறங்க முடியாது என்பதற்காக உங்களுக்கும் சொன்னேன். உங்களில் யாரும் அப்படி இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. எனவே எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் ஒத்துழைத்தார்களோ, அபூபக்கர் அவர்கள் சஹாபாக்கள் ஒத்துழைத்தார்களோ, உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கள் ஒத்துழைத்தார்களோ, அதே போல பின்னால் வந்த உஸ்மான், அலி ரலியல்லாஹு கலீஃபாக்களுக்கு, உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அந்த சாபியங்களோ ஒத்துழைத்தார்களோ, செழிப்பாக ஊர் வளர்ந்தது, பிரச்சனைகள் இல்லாமலானது, பரம்பரையான யுத்தம் இல்லாமலானது. ஒட்டகம் குடித்த தண்ணீருக்காக 100-150 வருடங்கள், ஒரு 2 கோத்திரத்தாருடைய சண்டை 120 வருடங்கள் போனது. கண்ணியமானவர்களே, என்ன சண்டை தெரியுமா? அதை சொல்லி முடிக்கிறேன். நான் முடித்திருக்க வேண்டும். ஒரு 2 நிமிடங்கள் தாருங்கள். அதான் திண்டி வருகிறது, திண்டி தான் ஏற்பட்டது. அன்பானவர்களே, 2 கோத்திரத்தாருடைய 120 வருட ஃபெமிலி மண்டபத்துக்கு என்ன தெரியுமா காரணம்? சண்டை யுத்தத்துக்கு என்ன தெரியுமா காரணம்? 2 கோத்திரத்தாருடைய குதிரைகள் பயணிக்கும் பொழுது, அல்லது ஓட்ட போட்டி வைக்கும் பொழுது, ரேஸ் வைக்கும் பொழுது, அல்லது போய்கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு கபீலாவுடைய குதிரையை இன்னும் ஒரு கபீலாவுடைய குதிரை ஓவர்டேக் பண்ணிட்டு, நம்முடைய வாகனத்தை ஓவர்டேக் பண்ணுவது போன்று வாகனத்தை ஓவர்டேக் பண்ணியதற்காக 120 வருட யுத்தம். எப்படி மாற்றினார்கள்? அந்த தலைவர், அந்த மக்களுடைய ஒத்துழைப்பு, ஒற்றுமை எப்படி மாற்றியது? சக்கராத்திலே தன்னுடைய தாகத்தை பொறுத்து மற்றவருடைய தாகத்துக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்லி 3 பேரும் தண்ணீர் குடிக்காமல் கைதாகினார்கள். இதுதான் ஒற்றுமை. இது என்ன தெரியுமா காரணம்? மக்கள் தலைமைத்துவத்திற்கு ஒத்துழைத்தது. ஊரில் இருக்கின்ற பிரச்சனை இல்லாமலாகும், கெட்ட வியாபாரங்கள் இல்லாமலாகும், கெட்ட தொடர்புகள் இல்லாமலாகும், சச்சரவுகள் இல்லாமலாகும், குழப்பங்கள் இல்லாமல் செழிப்பான இந்த முனவ்வரா என்ற ஒளியூட்டப்பட்ட மஸ்ஜித் என்று பெயர் வைக்கப்பட்ட அந்த முனவ்வராவை சூழ உள்ள வீடுகளும் மஹல்லாவும் ஒளியூட்டப்படக்கூடிய, பிரகாசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய மஹல்லாவாக மாறுவதற்கு இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தையும் அதை ஒத்துழைக்கக்கூடிய நம் அனைவர்களையும் அல்லாஹ் காரணமாக்குவானாக. தலைமுறை பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம் அல்லாஹ் வாசி அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நமஸ்தில் ஒன்றி கொடுக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நல்ல குணங்களை தருவாயாக, ஒற்றுமையை தருவாயாக, இந்த அல்லாஹ்வை ஒளியூட்டுவாயாக. உலகத்துக்கும் தீனுடைய ஒளிகள் இங்கிருந்து பரவ கிருபை செய்வாயாக. குர்ஆன் ஹதீஸுடைய ஒளிகள் பரவ கிருபை செய்வாயாக. உலகத்துக்கும் நல்ல மக்கள் உருவாகி வழிகாட்டக்கூடிய மக்கள் உருவாகக்கூடிய அல்லாஹ்வாக்குவாயாக. அதற்கு நிர்வாகத்தை தியாக மனப்பான்மைகள் நிர்வாகிகளாக மாற்றுவாயாக.
ஊர் மக்களை ஒத்துழைப்புள்ள மக்களாக மாற்றுவாயாக. இரண்டு பேருடைய ஒற்றுமையின் மூலம் இந்த அல்லாஹ் உலகத்துக்கும் அறிமுகமான நல்ல விடயங்களில் நட்பேறு பெறுகின்ற அல்லாவாக மாற்றுவாயாக. அதற்கு நீ உதவியாக இருப்பாயாக, பாதுகாப்பு வழங்குவாயாக, வழிகாட்டல்களை கொடுப்பாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.